ஹே வியூவர்ஸ், என்ன அப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு 13 lakhsலேருந்து ஒரு 18 lakhsக்குள்ளே இருக்கிற எக்ஸோரூம் ப்ரைஸ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வச்சு ஹியூண்டை கிரெட்டாவில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள வேரியன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சூப்பர் ஹாட் வேரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யூ வில் ஹாவ் 3 வேரியன்ஸ். EXO அப்படின்றது பேஸ் மாடல். ஸோ இந்த சன்ரூஃப் வச்சதுலே பேஸ் மாடல் EXO தான். அதில் S1 ஒரு வேரியண்ட் இருக்குது, S1 நைட் எடிஷன் இருக்குது. நைட் எடிஷன் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த 3 வேரியன்ட்ஸில் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் அ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 வேரியன்ட்ஸில் உள்ள இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதில் கலர்ஸ், ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதில் நான் ப்ரைஸஸ் நிறையா கொடுத்துருக்கேன், எல்லாமே எக்ஸோரூம் ப்ரைஸஸ் தான். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் 3 வேரியன்ட்ஸில் யூ கெட் போத் பெட்ரோல் ஆஸ் வெல் அஸ் டீசல் வேரியன்ட்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்குது. டீசல் ஆப்வியஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், டார்க்கியான இன்ஜினாக இருக்கும். ஸோ 250 Nm ஆஃப் டார்க். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் டீசல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் சிட்டி யூசேஜ்க்கு மோஸ்ட்லி பீப்புள் வில் ப்ரிஃபர் பெட்ரோல். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெட்ரோல். பட் டீசல் இஸ் வெரி சூட்டட் ஃபார் ஹைவே ரைட். நல்ல ஒரு பவர் கிடைக்கும் ஸோ டீசலில். ஸோ யூ சூஸ் அக்கார்டிங்லி. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். டீசலில் நார்மல் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் 13 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோல் இங்கே எம்டின்னு போட்டிருக்கிறதுல மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஐவிடிலாம் இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது ரெண்டுமே டீசல் வேரியன்ஸ். ஸோ டீசல் வேரியன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் இட் இஸ் ஒர்த் த காஸ்ட். ஏன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது, நல்ல பவரும் கொடுக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த டீசலும் ட்ரை பண்ணலாம். இந்த இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நைட் எடிஷனில் மட்டும்தான் டுவல் டோன் கலர்ஸ் வரும். ஓகே, இந்த EXOலையும் சரி, S1ன்ற பேனராமிக் சன்ரூஃப் வேரியன்ஸில் ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு மோனோடோன் கலர்ஸ் தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் லைக் சிங்கிள் டோன் கலர், சிங்கிள் ரூஃப் கலர் தான் வரும். பட் S1 நைட்டில் போனீங்கன்னா யூ கேன் அவைல் ஃபார் டுவல் டோன் ஆப்ஷன். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும், கொஞ்சம் ஸ்போர்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டுவல் டோன் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ EXO, S1ல எல்லாமே மோனோடோன் கலர்ஸ் தான். ஸோ இந்த கலர்ஸ் பிளாக்கு, கொஞ்சம் க்ரீன் கலரில் 2 கலர் வரும், ரெட்டு, அப்புறம் ஒயிட், க்ரே, அதிலே மேட் கலர் ஒன்று இருக்குது, ஸ்டாரி நைட்டுன்ற ஒரு கலரும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் 8 கலர்ஸ் எல்லாமே மோனோடோன் கலர்ஸ். அதே மாதிரி நைட் எடிஷன் போயிட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிளாக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நைட் எடிஷன்லையுமே கலர்ஸ் இருக்குது. பட் இதில் வந்துட்டு 2 வந்து பிளாக் ரூஃப் வச்சு வரும். அதான் ஒயிட்டு, 1 க்ரே. ஒயிட் வித் பிளாக் ரூஃப், க்ரே வித் பிளாக் ரூஃப்ன்ற மாதிரி 2 கண்டிஷன் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மோனோடோனில் 6 கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். கலர் ப்ரிஃபரன்சஸ் மாறும். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டீசல் தான் ஐ வில் ட்ரை. ஓகே, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ EXO, SO நைட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இமேஜ் வந்து SXOன்ற டாப் எண்ட் வேரியண்ட்டோட இமேஜ். பட் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் EXOலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், விச் இஸ் த பேசிக் வேரியண்ட். ஓகே, ஸோ பேசிக் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி கலர்ஸ்லேயே மிரர்ஸ் வந்துடும் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரியே. பட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்காது. பேசிக் மாடலில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வராது. இதை எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபோல்டபிள் கிடையாது. பட் இந்த மாடல்லே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. விச் மீன்ஸ் லைக் உள்ளுக்குள்ளேருந்தே நீங்கள் மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நார்மல் வைப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் ஒன்லி இன் டாப் எண்ட். ஓகே, அது கீழே வந்தீங்க அப்படின்னா லைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லைட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு LED பொசிஷன் லேம்ப் கொடுத்துட்றாங்க, DRLs கொடுக்கல. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ DRLனால் மார்னிங்கில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் போதே DRLs எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் பொசிஷன் லேம்ப்புன்றது நம்ம எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நைட் டைமில் இந்த பேசிக் வேரியண்ட்டான EXOவில் இந்த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பொசிஷன் லேம்ப் மட்டும் LEDஸில் எரியும், சென்டரில் லைட் எரியாது. ஓகே, இந்த சென்டர் லேம்ப் வந்து இதுக்கு அடுத்த வேரியன்ட்ஸ்லேருந்து வரும். பட் நம்ம இதில் ஒன்லி லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன் லேம்ப் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும், DRLs கிடையாது. ஸோ மார்னிங்கில் இந்த லைட் எரியாது. ஓகே, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த 3 இது இருக்குல்ல, ஸோ அதேமாதிரி LED இண்டிகேட்டர்ஸ் வந்துடும்.
உங்களுக்கு grill பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பிளாக் grill தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பெயிண்டட் பிளாக்கும் வராது, டார்க் க்ரோமும் வராது. ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே டார்க் க்ரோம் grill. பட் நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. ரொம்ப பேசிக்காக ஒரு பிளாஸ்டிக் பிளாக்ல உங்களுக்கு grill கொடுத்துருப்பாங்க EXO வேரியண்ட்டில். ஓகே, ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ கெட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், பட் ஹாலஜன் செட்டப்பில் தான் வரும். ஸோ எல்இடிஸ் எதுவுமே வராது. அதில் ஹெட்லாம்ப் எஸ்கார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ ஹெட்லாம்ப் எஸ்கார்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் எப்போல்லாம் பார்க் பண்ணுறீங்களோ, பர்டிகுலராக இருட்டில் பார்க் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜின் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், சம் செகண்ட்ஸ், டு ஹெல்ப் யூ டு லீட் டு ஹோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்லாம் அதில் வரல. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ஸில் அதெல்லாம் வரும். ஓகே, ஸ்கிட் பிளேட் பொறுத்த வரைக்கும் சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதுதான் EXO வேரியண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போது கொஞ்சம் மேலே போவோம். ஸோ எஸ்ஓக்கு போகிறீங்க அப்படின்னா, விச் இஸ் லைக் இதோட அடுத்த வேரியண்ட்டான எஸ்ஓவில் இதில் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மிரர்ஸில் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வரும். பட் ஸ்டில் த மிரர்ஸஸ் பாடி கலர்லேயே தான் வரும். ஓகே, பாடி கலரில் அவுட்டோர் மிரர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்றாங்க. இதில் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. எஸ்ஓவில் இது வந்து எலக்ட்ரிக்கலாக ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ EXOவில் அது வராது. ஸோ எஸ்ஓவில் அது கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் வைப்பர்ஸ், இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி சொல்கிறதுல எல்இடி பொசிஷன் லேம்ப் தானே சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்துட்டு ஹாரிசான் எல்இடி பொசிஷன் லேம்ப் கொடுத்துருவாங்க, விச் இஸ் லைக் சென்டரில் ஃபுல்லாக லைட் எரியும். அது பொசிஷன் லேம்ப்பாக ஹெல்ப் பண்ணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு டிஆர்எல்ஸில் இருக்கும். ஸோ மார்னிங்னு உங்களுக்கு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், டிஆர்எல்ஸ் உங்களுக்கு எரியும், விச் இஸ் லைக் குட், நல்ல ஸ்டைலிஷ்டான லுக்கு கிடைக்கும். எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அதே மாதிரி. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எஸ்ஓவில் டார்க் க்ரோம் பேராமெட்ரிக் ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருவாங்க. குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடச்சிரும். ஸோ எஸ்ஓவில் குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதிலே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இன் த சென்ஸ், ஸோ அந்த உங்களுக்கு ஸ்டியரிங் பின்னாடி ஸ்டாக்கில் வந்துட்டு ஆட்டோன்ற மோட் இருக்கும் ஹெட்லைட் ஸ்டாக்கில். ஸோ அந்த மோடு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் எப்பயுமே யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எப்போ வந்துட்டு லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணுன்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா லைட் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி அதுவே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணிக்கும், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் எனிதிங். ஓகே, உங்களுக்கு சில்வர் ஸ்கிட் பிளேட் தான் வந்துடும். இதே மாதிரி சில்வர் ஸ்கிட் பிளேட் உங்களுக்கு அடுத்த வேரியண்ட்லேயும் வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் அடுத்த வேரியண்ட்டில் என்னென்ன வரும், விச் இஸ் உங்களுக்கு எஸ்ஓ நைட் எடிஷனில் என்ன வரும் அப்படின்னா, நைட் எடிஷன்னாலே மோஸ்ட்லி பிளாக் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், நல்லா ஸ்போர்ட்டினஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டட் பிளாக் மிரர்ஸ் கிடச்சிரும். ஸோ எதுவுமே பாடி கலர்ஸ்லாம் வராது, மிரர்ஸ் எல்லாமே பெயிண்டட் பிளாக் மிரர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரேடியேட்டர் கிரில்லும் சரி, நல்ல ஒரு பெயிண்டட் பிளாக்ல கொடுத்துருவாங்க, பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் பிளாஸ்டிக் பிளாக்ல வந்திருக்கும். பட் இதில் நல்ல ஒரு பெயிண்டட் பிளாக் ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே ஸ்போர்ட்டினஸாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டுமே நல்ல ஒரு பெயிண்டட் பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் வியூவோட டீட்டெயில்ஸ் EXO எஸ்ஓ நைட்டில். ஓகே, இப்போ அடுத்தது சைட் வியூ பார்ப்போம். ஓகே, அடுத்தது நம்ம சைட் வியூ பார்ப்போம். ஸோ சைட் வியூ பொறுத்த வரைக்கும் EXO வேரியன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல ஸ்மார்ட் பேனோராமிக் சன்ரூஃப் வந்துடும். பட் இந்த 3 வேரியண்ட்லையுமே வாய்ஸ் எனேபிள்டு கிடையாது. ஸோ நார்மல் ஸ்மார்ட் பேனோராமிக் சன்ரூஃப் பட்டன்ஸ் வச்சு திறந்துக்கலாம். ஓகே, மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்டினஸ்க்காக. EXOவில் இந்த இன்டெகிரேட்டட் ரூஃப் ரெயில்ஸ் வராது, சில்வர் ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு வராது EXOவில், அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு லைட்னிங் ஆர்ச் சீப்பில் கொடுத்துருவாங்க, சில்வர் கலரில் இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும் சில்வரில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்துடும். பாடி கலரில் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் டாப் அண்ட் க்ரோமில் வந்திருக்கு. பட் பாடி கலர்லேயே டோர் ஹேண்டில்ஸ். பட் இதில் கீழே சென்ட்ரியும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் கீழே சென்ட்ரி பற்றி. அதே மாதிரி இந்த சைட்ஸில் கார்னிஷ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் கலரில் வருது, நல்ல ஸ்போர்ட்டினஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே, வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த EXO வேரியண்ட்டில் தே ஆர் கிவிங் R16 ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸோடு கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்டீல் வீல் தான் கிடைக்கும். ஸோ அலாய் வீல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, பட் இதில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ EXOலையுமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான். ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல். ஸோ ஸ்லோப் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ TPMS ஹைலைன். ஸோ 4 வீல்லையுமே உங்களுக்கு 4 டயர்லையுமே ப்ரெஷர் செக் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பவர் பேக்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த வேரியண்ட்டில் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த வேரியண்ட்டான எஸ்ஓவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், ரூஃப் ரெயில்ஸ் வந்துடும்.
இன்னொரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு வீல்ஸில் வந்துடும். ஸோ முன்னாடிலாம் R16 தானே கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து R17 கொஞ்சம் வீல்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். பிளாக் கலரில் அலாய் வீல்ஸ் கிடைக்கும். ஓகே, பெயிண்டட் பிளாக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கும். எஸ்ஓவும் நல்ல ஸ்போர்ட்டினஸாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கும் மேலே போகிறீங்க, எஸ்ஓ நைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ரூஃப் ரேல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே பிளாக் கலர்ஸில் வரும். இந்த இது வந்து சில்வர் கலரில் இருக்குல்ல, இந்த பில்லர் வந்து சி பில்லர் சில்வர் கலரில் இருக்குல்ல, ஸோ தட் வில் பி பிளாக். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சில் கார்னிஷ் அதுவுமே பிளாக்கில் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே சில்வரில் இருக்குது, பட் எஸ்ஓ நைட்டில் பிளாக் கலரில் வந்திருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்ல ஸ்போர்ட்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து ரெட் கலரில் பிரேக் கேலிப்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் சில்வர் கலரில் இருக்குல்ல, ஸோ இதில் ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே அடுத்ததாக ரியர் வியூவில் EXOவில் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரியர் வியூவில் உங்களுக்கு பாடி கலர்லேயே ரியரில் ஸ்பாய்லர் ஒன்று வந்துடும். இந்த டாப்பில் LED ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருவாங்க. நான் எல்லாமே EXO பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ LED ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். ஸோ அந்த ரியர் வைப்பர் வாஷர் டீஃபாகர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை இந்த வேரியண்ட்டில். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு LED டெயில் லேம்ப்ஸாக வராது. ஹாலஜன் செட்டப்பில் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. பட் ரியரில் இது மட்டும் LEDஸில் கொடுத்துருவாங்க. இந்த சென்டரில் ஒரு ஃபுல் லேம்ப் வந்திருக்குல்ல, கனெக்டட் லேம்ப் வந்திருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு LEDஸில் கிடைக்கும். எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. கிரெட்டான்ற லோகோ இருக்கும், இங்கே ஹியோண்டாய் லோகோ இருக்கும். ஓகே, ஐ திங்க் இந்த SX எல்லாமே டாப் எண்டில் மட்டும்தான் வரும். பட் இந்த இதில் கிரெட்டா இது மட்டும்தான் வரும். பின்னாடி ரியரில் உங்களுக்கு அதே மாதிரி சில்வர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ரியர் வியூ கேமரா அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே EXOவில் உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ இதில் அடுத்த வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ SO போகும்போது அதுலேயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துடும். லைக் மெயின் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் வந்துடும். ரியர் டீஃபாகர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லா சேஃபாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ரியர் பார்சல் ட்ரே வித் லக்கேஜ் லேம்ப் எல்லாமே வந்துடும். ரியர் வியூ கேமரா வித் டைனமிக் கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரியர் வியூ கேமரா கொடுத்துருவாங்க. டிரைவர் ரியர் வியூ மானிட்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரியரில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை உங்கள் இதிலே நீங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல யூசேஜ். ஓகே, இதுக்கு மேலே போனீங்கன்னா LED டெயில் லேம்ப்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு EXOவில் LED டெயில் லேம்ப் வராது. பட் இதில் SOவில் LED டெயில் லேம்ப் கொடுத்துட்றாங்க. இந்த சென்டர் இது அப்படியே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதில் அடுத்த வேரியண்ட்டான SO நைட்டில் என்ன வரும் அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நைட்டு அப்படின்ட்டு போட்டு ஒரு எம்ப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் நைட் எம்ப்ளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிளாக்ல ஸ்பாய்லர் வந்துடும். ஸோ அந்த பிளாக் எலமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல பாடி கலரில் ஸ்பாய்லர் வராமல் பிளாக் கலரில் ஸ்பாய்லர் வரும். நல்ல ஒரு மேட் பிளாக் கிரெட்டா லோகோ அண்ட் ஹியோண்டாய் லோகோ இது ரெண்டுமே பிளாக் கலர்ஸில் வரும். மேட் பிளாக் கலரில் வரும். ஸோ ரொம்பவே நல்ல ஸ்போர்ட்னஸாக இருக்கும். பின்னாடி அதே மாதிரி ஸ்கிட் பிளேட் ஃபுல்லாகவே பிளாக்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ரியரில் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இதோட ரியர் வியூ. ஸோ டேஷ்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ EXO அப்படின்ற வேரியண்ட்டில் இதே மாதிரி கிரே டுவல் டோன் இன்டீரியர்ஸ் தான். ஸோ அதில் ஒரு கிரே கலரில் 2 டோன் இன்டீரியர்ஸ் வச்சு ஸோ மேலே லைட் கிரே கீழே கொஞ்சம் டார்க் கிரே கொடுத்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த காரில் வந்து ஐடல் ஸ்டாப் அண்ட் கோ ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட். ஸோ டிராஃபிக்கில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு அதுவே ஆன் பண்ணிக்கிறது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபியூவல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ EXOவில் இந்த மாதிரி கிரே டுவல் டோன் இன்டீரியர்ஸ் வித் ஐடல் ஸ்டாப் அண்ட் கோ ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதே தான் SOலையுமே சேம் தான். ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி டிஃப்ரென்சஸ். பட் SO நைட்டில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கிரே கலரில் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் வராது. எல்லாமே பிளாக் இன்டீரியர்ஸில் வரும். அங்கங்கே கொஞ்சம் பிராஸ் கலரில் இன்சர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சில்வர் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் அந்த பிராஸ் கலர் விச் இஸ் லைக் கோல்டு கலரில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. காப்பர் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக SO நைட் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே டிரைவர் சைட் கண்ட்ரோல்ஸில் இந்த 3 வேரியண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம EXO வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எதாவது இம்பேக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டோர் அன்லாக் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் பண்ணுறது, சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சர் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்துடும்.
கீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் லைக் நீங்கள் கீ போட்டு டோர் அன்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டோர் அன்லாக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. பட் கீ போட்டு நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோல்டபிள் கீஸ் கொடுத்துட்றாங்க. எல்லாமே பவர் விண்டோஸ் தான். ஸோ இந்த வேரியண்ட்லேயே எல்லாமே பவர் விண்டோஸ். டோரில் ஸ்கஃப் பிளேட்ஸ் வந்துடும். ஸோ நல்ல ப்ரீமியமான ஃபீச்சர். கீஸில் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லைக் இம்மொபைலைசர், இன்ஜின் இம்மொபைலைசர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் செக்யூரிட்டி அலார்ம்லாம் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பேஸ் வேரியண்ட்டில் EXOவில் இருக்கிற மெயினான டோர் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம எஸ்ஓக்கு போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு 3 மெயின் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நான் கீ போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, பட் இந்த வேரியண்ட்டில் எஸ்ஓ வேரியண்ட்டில் ஸ்மார்ட் கீஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் மோஷன் சென்சர்ஸோடு கொடுத்துட்றாங்க. ஓகே, டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே மெட்டல் ஃபினிஷில் வரும். ஸோ நமக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட் EXOவில் மெட்டல் ஃபினிஷ் வராது, பட் இதில் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. ரியர் விண்டோஸ் அந்த டோர்ஸில் எல்லாத்துலேயுமே சன்ஷேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரியரில் வெயில் அடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இதில் இருக்கிற S1 நைட்டில் இட் இஸ் சேம் ஃபீச்சர், பட் உள்ளுக்குள்ளே முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாமே பிளாக்ல வரும். ஸோ பட் யூ வில் கெட் த சேம் ஃபீச்சர் லைக் S4ஓட சேம் ஃபீச்சர் தான். ஓகே, அடுத்ததாக நம்ம ஸ்டியரிங்கில் பார்ப்போம். ஸோ EXO வேரியண்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீகட் ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீலை டில்ட் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பிக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வரல, பட் ஸ்டியரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ அண்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. கிளஸ்டர் டிஜிட்டல் கிளஸ்டர் தான், பட் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஸ்க்ரீன்ஸாக வராது. கொஞ்சம் நடுவில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் லைக் ஒரு கலர் TFT மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ EXOலேருந்து எஸ்ஓக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஓவில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கும். ஸோ அதனால் இந்த வேரியண்ட்டில் யூ கெட் பேடு ஷிஃப்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க EXOவில் ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் அதில் பேடு ஷிஃப்டர்ஸ் வராது, பட் இதில் பேடு ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. இதுக்கு மேலே SO நைட் போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஸ்டியரிங் எல்லாமே சேம் தான், ஸ்டியரிங் கிளஸ்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஒன்லி திங் இஸ் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான மெட்டல் பெடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் பிளாக் பெடல்ஸில் மெட்டல் பெடல்ஸ் வந்துடும். மீதி இருக்கிற அந்த பேடு ஷிஃப்டர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் லைக் வாட் எவர் யூ சா இன் SO எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அடுத்ததாக இன்ஃபோடெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லைக் இந்த 3 ஃபீச்சர்லையுமே ஒரே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க, பட் அதில் நேவிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வராது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோர்ஸில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ், இன்ஃபோடெயின்மெண்ட் ஃபீச்சர்ஸ். 8 inch இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி சேர்ந்து இருக்காது, பட் இட்ஸ் அன் 8 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EXO வேரியண்ட்டில் மேனுவல் ஏசி வருது. ஸோ டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வராது. மேனுவல் ஏசி பட் வித் ரியர் ஏசி வென்ஸ் வந்துடும். ஸோ இதிலே எஸ்ஓக்கு வேரியண்ட் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ உள்ளே கம்ஃபர்டபுளாக போக முடியும். க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸாக கிடைக்கும் SO வேரியண்ட்டில். ஸோ EXOவில் இருக்காது, SOவில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் சேம் லைக் வாட் எவர் யூ சா இன் SO நைட்லேயும் இந்த மாதிரி டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வித் க்ளவ் பாக்ஸ் கூலிங் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம EXOவில் இருக்கிற சென்டரில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ EXO வேரியண்ட்லேயும் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வராது. கப் ஹோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், பட் இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப நார்மலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு C டைப் சார்ஜர், ஒரு A டைப் சார்ஜர், ஒரு 12 volt பவர் சப்ளை கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் வயர்லெஸ் சிங்க் சார்ஜர் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து EXOவில் இருக்கிற வேரியண்ட். இப்போது SO வென்ட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பீன் எழுதி இருக்குல்ல. ஸோ எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு மட்டும்தான் வரும். ட்ரைவ் மோட் செலக்ட், ட்ராக்ஷன் மோட் செலக்ட். ஸோ ட்ரைவ் மோட் செலக்ட்னா எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்ற மாதிரி 3 மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் உங்களுக்கு ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்ற மாதிரி மூணு ஒரு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. இது வந்து டிரைவர் ரியர்வியூ மானிட்டருக்கான ஸ்விட்ச். ஸோ இது SOலேருந்து உங்களுக்கு வரும். SO நைட்டு சேம் ஆஸ் SO. ஸோ SOவில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு SO நைட்லேயும் வந்திருக்கும். ஓகே, ஸோ ரூஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். லைக் வாட் எவர் யூ சா EXO, SO நைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரூஃப் சேம் தான்.
ஸோ ரூஃபில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் வந்திருக்கு. ஸோ இதில் ஸ்மார்ட் பேனோராமிக் சன்ரூஃப் தான், வாய்ஸ் எனேபிள்டு கிடையாது. இந்த இடத்துல எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 சைட்லேயுமே ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூ கெட் ஒரு எல்இடி மேப் லேம்ப்ஸு, சன்கிளாஸ் ஹோல்டரு, அப்புறம் பேசஞ்சர் சைட் வேனிட்டி மிரரு, ஒரு நார்மல் டே அண்ட் நைட் மிரர் கொடுத்துட்றாங்க. பட் அதில் எந்த பட்டன்ஸும் வராது. லைக் வாட் எவர் யூ see here, அந்த பட்டன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பேசிக்காக ரூஃபில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது சன்ரூஃப் பட்டன்ஸ், லைட்ஸ் பட்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம சீட்ஸ்க்கு வருவோம். ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் EXO அப்புறம் எஸ்ஓ நைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்திருக்கும். பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, எஸ்ஓ நைட்டில் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரே கலரில் வராது, டுவல் டோன் கிரே வராது, எல்லாமே பிளாக் கலரில் வந்திருக்கும். ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர்ஸ் ஃபார் டிரைவர் அண்ட் பேசஞ்சர், டிரைவர் ஆங்கர் ப்ரீ டென்ஷனர், அப்புறம் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. 3-point சீட் பெல்ட்ஸ் ஃபார் ஆல் சீட்ஸ், சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபார் ஆல் சீட்ஸ். ரியர் சீட்ஸில் வந்துட்டு யூ கெட் ஐசோஃபிக்ஸு, அதுக்கப்புறம் ரியரில் வந்துட்டு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸு, 2-step ரிக்ளைனிங் சீட்டு, 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அந்த சீட்டை. டிரைவர் சீட்டை மேனுவலாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருவாங்க. பட் இங்கே பார்க்குற மாதிரி அந்த குஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. பட் எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் எஸ்ஓ நைட். ஸோ விச் இஸ் லைக் எக்ஸ்க்ளூசிவ் பிளாக் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரியர் ஏசி வென்ஸ், இங்கே வந்துட்டு ஒரே ஒரு சீட் டைப் சார்ஜர் தான் கிடைக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இங்கே 2 காமிச்சிருக்காங்க, பட் 1 மட்டும்தான் கிடைக்கும். பட் டாப் பென்ஸ்லாம் போனீங்கன்னா ரியரில் கூட வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் 13 lakhsலேருந்து ஒரு 18 lakhsக்குள்ளே இருக்கிற பட்ஜெட்டில் உள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பட்ஜெட்டில் உள்ள கிரெட்டாவில் சன்ரூஃப் வச்ச வேரியன்ஸ், பேனோராமிக் சன்ரூஃப் வச்ச வேரியன்ஸ். ஸோ இதில் எந்த வேரியன்ட் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்கு பட்ஜெட் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருக்குது, எனக்கு ஸ்மார்ட் பேனோராமிக் சன்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு EXO வாங்கலாம். வெரி வெரி ஹாட்டஸ்ட் செல்லிங் வேரியன்ட். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், நான் வந்து ஹைவேஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் பெட்ரோல் EXO, கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஓகே, பட் இதிலேயே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இல்லை, பட் எனக்கு ஃபீச்சர்ஸ் நிறையா வேணாம் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் EXO. டீசல் தான். ஸோ ஏன்னா டீசல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சேம் டைம் யூ கெட் நைஸ் மைலேஜ். ஓகே, இப்போ எஸ்ஓன்றது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, அதே சமயம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா எஸ்ஓவில் டீசல் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமர், உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கணும், உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஓ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகே, அதிலே டீசல் வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ எஸ்ஓ நைட்டுன்றது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக நல்லா ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குறது. ஸோ உங்களுக்கு காரோட லுக்ஸ் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்கணும், உள்ளுக்குள்ளேயுமே இன்டீரியர்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கணும், நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எஸ்ஓ நைட் வாங்கலாம். பட் அதுலேயுமே ஐ வுட் ரெக்கமெண்ட் கோ ஃபார் டீசல், டோன்ட் பை பெட்ரோல். பெட்ரோல் வந்து ஒன்லி ஃபார் லைக் சிட்டி யூசேஜ்க்கு மட்டும்தான். பட் மைலேஜ் நிறைய எதிர்பார்க்க முடியாது, பட் யூ வில் கெட் அ கம்ஃபி ரைடு. ஓகே, ஸோ என்னோட பர்சனல் சஜஷன், ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் எஸ்ஓ நைட், விச் இஸ் லைக் என் கார் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நான் டீசல் ஹைவேஸில் ரொம்ப யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் எஸ்ஓ நைட் டீசல். பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறவங்க EXO பெட்ரோல் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.